தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். தூய ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நமக்கு புரியாத பல விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. அப்பாவி மக்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள்? என் ஜெபத்திற்கு பதிலளிக்கும் விதமாக கடவுள் ஏன் என் அன்புக்குரியவரை குணப்படுத்தவில்லை? என் பிள்ளைகள் ஏன் இனி விசுவாசத்தை பின்பற்றுவதில்லை? என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு புரியவில்லையே என்று பலவிதமான முரண்பட்ட கேள்விகள் நம்முடைய உள்ளத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றன. இதே நிகழ்வுகளை பின் வைத்து இன்றைய நற்செய்தியை புரிந்து கொள்ள நாம் முற்படுவோம். பிலிப்பு இயேசுவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள போராடியது போலவே நாமும் கூட கடவுளின் வழிகள் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டவை என்று தோன்றும் குழப்பமான தருணங்களையும் எதிர்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையின் மிகவும் சவாலான கேள்விகளுக்கான கடவுளின் பதில் அரிதாகவே நேரடியானதாகவோ அல்லது உடனடியானதாகவோ இருக்கும். ஏனென்றால் அத்தகைய அணுகுமுறை நம் இதயத்தின் ஆழத்தை ஒருபோதும் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. மாறாக கடவுள் நமக்கு ஒரு சத்தியத்தின் சாரத்தை வெளிப்படுத்தி பின்னர் அதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க நம்மை அழைப்பு விடுக்கிறார். நாம் திறந்த மனதுடன் இருக்கும் அளவிற்கு நாம் புரிந்து கொள்ள விரும்பும் தெய்வீக மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறார். நாம் தேடும் பதில்கள் நமது சிந்தனைகளை இறைவனின் சித்தங்களுக்கு இசைவாக்கி அவருடைய ஞானத்திற்கு பொறுமையுடன் நம்மை திறந்து கொள்ளும் போது மட்டுமே கிடைக்கும் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்வோம். தெய்வீக இரகசியங்களை ஜெபத்தின் மூலமாகவும் இறைவனின் மனதில் உள்ள உண்மைகளுக்கும் ஆழ்ந்த கவனம் செலுத்துவதன் மூலமாகவும் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இயேசுவே வழியும் வாழ்வும் ஜீவனும் சத்தியமுமாக இருக்கிறார். ஜெபத்தில் நம்மை அவரோடு இணைத்து கொள்வதன் மூலமே நாம் நடக்க வேண்டிய பாதைகளையும் நாம் கேட்க வேண்டிய சத்தியங்களையும் நாம் வாழ அழைக்கப்பட்டுள்ள வாழ்க்கையும் நம்மால் கண்டுகொள்ள முடியும். ஆகவே இறை பிரசன்னத்தில் அவருடைய வாழ்வு, வழி, உண்மை இவற்றின் வழியாக இறைவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றி கடவுளை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நாம் வாழ இறையருள் வேண்டி இணைந்து இன்று மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. என்னை கைவிடாமல் எப்போதும் கைதூக்கி நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமக்கே கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் என்ற வார்த்தைக்கு இணங்க உமது திருநிழலில் தங்கி
உம்முடைய பாதுகாப்பில் அமைதியாய் இளைப்பாறுவதற்கு வாய்ப்பு தந்தீரே, உமக்கு நன்றிகள் பல. நான் உமது கைவினை பொருள் என்பதை எப்போதும் நீர் நினைவு கூர்ந்தருளும். உமது கரத்தினால் தான் நான் அழகு பெறுகிறேன். உம்முடைய கரத்தினால் தான் நான் பயனுள்ளவனாக மாறுகிறேன். உம்முடைய கரத்தினால் தான் பலம் பெற்றவனாக மாறுகிறேன். பல நேரங்களில் உம்மால் எனக்கு கிடைக்கப்பெற்ற அறிவு, திறமை, அழகு, வசதி, வாய்ப்புகள், அதிகாரம், உறவுகள் இவற்றிலே நான் சிக்கி இதற்கெல்லாம் காரண காரியமாகிய உம்மை நான் மறந்து போன தருணங்களுக்காக இன்று மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். கரங்களினால் இயக்கப்படும் மனிதனாக நான் வாழ எனக்கு ஞானத்தை பொழிந்தருளும். இன்று நீர் எனக்காக என் பாதைகளுக்கு முன் சென்று யாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கவும் உம்மை பின்பற்றவும் வரமருளும். அன்பு ஆண்டவரே, பிலிப்பு உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உமது வாழ்வும் வழியும் ஜீவனும் உம்மிடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அவர் தூய ஆவியின் வல்லமை அவருக்கு பொழியப்பட்டதைப் போல இன்று நாங்களும் உமது வழியையும் வாழ்வையும் ஜீவனையும் பெற்று இந்த உலகத்திற்கு பாதைகளாக மாற, வழிகாட்டிகளாக மாற, ஒளியாக மாற இறையருள் எங்களை தாங்கி வழிநடத்துவதாக. அன்பு ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செய்யப்போகிற அனைத்து பணிகளிலும் எங்களோடு தங்கும். நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரிடத்திலும் உமது அன்பும் இரக்கமும் அருளும் கடந்து செல்ல எங்களை பலப்படுத்துவீராக. தூய ஆவியானவரே, எங்கள் மீது எப்போதும் தங்கி உமது அருள் வரங்கள் எங்களிலே வெளிப்படவும், ஞானத்தோடு இந்த உலக மனிதர்களை சந்தித்து உலக பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபடவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது உடனிருப்பின் ஆவியை நிறைவாய் பொழிந்தள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.